அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். எந்த பிரியாணியாக இருந்தாலும் கத்திரிக்காய் கிரேவி தான் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் கிரேவி நம்ம வீட்டிலையே கல்யாண வீடுகளில் சாப்பிட்றது மாதிரியே அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கண்டிப்பாக வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது நம்ம இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 கத்திரிக்காய் கூடுதலாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். அதனால் கரெக்டாக 1/2 கிலோ கொண்டு வர்றதுக்காண்டி நான் ஒரு 2 கத்திரிக்காய் கூடுதலாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம இப்படியே கட் பண்ணாமல் நம்ம தண்ணியில் உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணும் போது அதோடைய காரெல்லாம் இறங்கி நம்ம கத்திரிக்காய் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எப்போ எதுக்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணாலுமே இதே மாதிரி தண்ணியில் உப்பை ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியிலேயே விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ நம்ம காரில் எல்லாமே தண்ணியிலே இறங்கிரும். இப்போ நம்ம கத்திரிக்காயில் என்ன பண்ணாலுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான அளவு புளியை நம்ம ஊற வச்சிடலாம். இறுக்கி பிடிச்சா எந்த அளவு புளி இருக்குமோ அந்த அளவு நான் புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிடுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வெள்ளை எள்ளு தான் நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளு இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கருப்பு எள் எடுத்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவு எள்ளு எடுக்கிறோமோ அந்த அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். எள்ளு படப்படன்னு பொரியும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிடலாம். வேர்க்கடலை வறுத்தது வறுக்காதது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது வறுக்காத வேர்க்கடலை தான். வறுத்தது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தீஞ்சு போயிடாமல் மட்டும் வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை லேசாக ஆற விட்டுட்டு அப்புறமேலு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிடலாம். இதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு 150 ml அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலு கருவேப்பிலை ஒரு கொத்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ளேம் ஹைலியே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் மிளகாய் தூள். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா நீட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் நான் இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மொத்தமாக 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நமக்கு எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். அதனால் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி வரும். அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போது பார்த்தாவே தெரியுது பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வெந்திருக்கு. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும்.
இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவோம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இது தெறிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணும் போது தான் நமக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம். இது நல்லா தெறிக்கும், அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நல்லா வாசனையும் கம கமன்னு இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்லிச்செடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த மாதிரி ஒரு கிரேவி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் குழம்புக்கு பதிலாக அடிக்கடி இந்த கிரேவி தான் செய்வீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.